எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பேருடைய எழுத்துக்கள் ஆக்கங்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. ஏன் பெரியாருடைய எழுத்துக்கள் மட்டும் இன்னும் நாட்டுடைமையாக்கப்படவில்லை? அதுதானங்க எல்லாரையும் போய் சேரணும். நாட்டுடைமையாக்கப்படுவது அப்படின்னா என்னன்னா, அது யார் ஒன்னா பப்ளிஷ் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், நிறைய இடங்கள்ல இப்போ அங்க சென்னை புத்தக கண்காட்சி நடக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த பெரியார் புத்தகம் இருக்கும் அரங்குகள்ல இளைஞர்கள் நிறைய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எத்தனை பப்ளிஷர்ஸ் இருக்கு? அப்போ பெரியாருடைய எழுத்துக்கள் எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நிறைய பப்ளிஷர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, நாகப்பட்டினத்துல இருக்காங்க, தஞ்சாவூர்ல இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்க. அப்போ நாட்டுடைமையாக்கப்பட்டா எல்லாருமே இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னும் போது இன்னும் நிறைய பேரை போய் சேரும்ல. ஏன் அதெல்லாம் போய் சேரல அப்படின்னு எனக்கு தெரியல. டாக்டர் கோவூரின் பகுத்தறிவு பாடங்கள் அப்படின்னு 2 புத்தகம். அது அந்த பெரியார் திடல் ரிலீஸ் தான் அது. டாக்டர் கோவூர் ஆப்ரஹாம் அப்படின்னு அவர் ஒரு கண்டார். அவர் அற்புதமாக நிறைய விஷயங்களை எழுதியிருப்பார். அதாவது இந்த பேய் பிடிச்சிக்கிச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் கூட இதை கேட்டுடலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்சுருப்பாங்க, அதில் சாணி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கும், பேய் போட்டுருது அப்படின்றது அந்த காலத்தில் நிறைய இருந்ததுங்க. ஒன்று கவனிச்சிங்களா விக்ரம்? நான்லாம் சின்ன பையலாக இருக்கும்போது இந்த பேய் பிடிச்சிது அப்படின்னு பேய் ஓட்டுறவங்க வருவாங்க. அங்கங்கே ஈவன் நம்ம சென்னையிலேயே அன்றைய மெட்ராஸ்லேயே இங்கு பேய் ஓட்டப்படும், இங்கு வில்லி சூனியம் எடுக்கப்படும், வைக்கப்படும் அப்படின்லாம் மரத்தில் ஆணி அடிச்சுட்டு போயிருப்பாங்க போர்டு. இன்னைக்கு அந்த மாதிரி பேய் பிடிச்சதாவோ இல்லை பேய் ஓட்டுறதாவோ யாருமே காணோம். பாவம், அவங்க பிஸ்னஸ்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை முருங்கை மரத்தெல்லாம் ஒழிச்சிட்டதுனால இந்த பேய்க்கு இடம் இல்லாமல், ஏன்னா ஜப்பானில் கல்யாணராமனில் அந்த பேயை தான் பாடும், முருங்கை மரம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன் அப்படின்னு. அதில் முருங்கை மரம் குறைஞ்சிட்டதுனால பேய் குறைஞ்சிட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது பெரியார் அவர்களே என்ன சொல்லிக்கிறாரு, நான் சொன்னன்றதுக்காக எதையும் அப்படியே ஏற்றுக்காத, பகுத்தறிவோடு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போது அவர் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சீமான் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க.